ஓகே, நான் அப்புறமா கால் பண்றேன். ஓ ஹேய், இது கொஞ்சம் பாரு. வாவ், சூப்பரா இருக்குல்ல? என்ன லேட்டா வந்திருக்கீங்க? வாவ், பிரமாதம். புது பால் வாங்கிருக்கியா சாமி? எங்க அப்பா என் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஹேய், இந்த பால் எப்படி இருக்கு? இது தானாவே ஸ்பின் ஆகும் தெரியுமா? எனக்கு ஒரு சந்தேகம் சாமி, இது தானாவே கோல் போடுமா என்ன? நான் இன்னும் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கல. இப்படி ஒரு அப்பா கிடைச்சதுக்கு நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, அவர் கூடவே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, வாங்க போலாம். இதோ வந்துட்டோம். ஏய், உன்னோட புது பால் எங்களை தொட விடுவியா? கண்டிப்பா. இந்தா. வாவ், இந்த பால் உண்மையிலே பிரமாதமா இருக்கு. என்கிட்ட பாஸ் பண்ணு. இந்தா ஜாய். இந்த கிரேக் நான் பாத்துக்கிறேன். அடடா, வேகமா அடிச்சிட்டேனா? பால் எங்க போச்சு? வாவ், அந்த பால் எப்படி பறக்குது பாத்தியா? கிரேக், ஏன் இப்படி பண்ண? எதுக்கு அந்த பால் அப்படி அடிச்ச? ஓ, என்ன மன்னிச்சிடு, நான் அதை தெரியாம பண்ணிட்டேன். நானே கொண்டு வரேன், இரு. அடடா, யாரு வந்திருக்கான்னு பாருங்க. வழி தவறிட்டியா என்ன? இங்க வரணும்னாலே நீ பயப்படுவ. அதானே, தனியா இந்த இடத்துக்கு வரதுக்கு யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க. ஆனா நீ வந்திருக்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க இடத்துக்கே வந்திருப்ப. அது வந்து என் பாலை திரும்ப கொடுத்துருங்க. வந்து வாங்கிக்கோ. இந்தா வாங்கிக்க. நன்றி. ஹேய், போதும், நிறுத்துங்க. பாவம் சின்ன பையன், அவனை விட்டுருங்களேன். வேண்டாம், கொடுத்துருங்க ப்ளீஸ், இங்க கொடுத்துருங்க. வேண்டாம், நீங்க பண்றது சுத்தமா சரியில்லை. அது என் பால் கிடையாது, அது சமியோடது. அவங்க அப்பா கிஃப்டா கொடுத்தது. அதை கொண்டு வரேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். உன்னால முடியாத விஷயத்துக்கு எதுக்காக நீ சத்தியம் எல்லாம் பண்ற? அவ சொல்றது சரிதான். எங்க கிட்ட ஒரு பொருள் வந்துருச்சுன்னா அதை திருப்பி கொடுக்கிற பழக்கமே இல்ல. சரியா சொன்ன. இது நியாயமே இல்ல. அப்ப என்ன சொல்ல வர? அது வந்து நீங்க திருடிட்டு போறீங்க. என்ன சொன்ன? இது பாரு, நாங்க ஒண்ணும் திருடல. இங்க கிடந்தது நாங்க எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். ஆமா, நீ சரியா சொன்ன. நாங்க திருடர்கள் கிடையாது. ஆனா நான் இப்போ சம்மி கிட்ட என்ன சொல்ல போறேன்? ரொம்ப சுலபம். அத பத்தி நீ எதுவும் பேசாத. அத மீறி ஏதாவது பேசினா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஹேய், தயவு செஞ்சு அந்த பாலை கொடுங்க. கொடுக்க முடியாது கிரேக். இப்ப வச்சு அவனுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இது? இந்த கிரேக் எங்க போனா? என்ன ஆச்சுன்னே ஒண்ணும் புரியல. எனக்கும் குழப்பமா இருக்கு. அங்க பாரு, டார்க் சைடு வந்துட்டாங்க. ஒரு வழியா இவங்களும் வந்துட்டாங்களா? சரி, நாம கேம் ஆரம்பிக்கலாமா? இதோ பாருங்க பால், நாங்க இந்த டீம் மாதிரி எப்பவுமே லேட்டா வர மாட்டோம். கிரேக் வந்துட்டான். ஆனா என் பாலை கொண்டு வரலையே. நீ இவ்வளவு நேரம் டார்க் சைடு கூட வரந்த? இல்ல, அவங்க கூட ஏன் இருக்க போறேன்? நான் வந்தப்ப அவங்களும் வந்தாங்க. சரி, என் பாலை கண்டுபிடிச்சியா? அது வந்து நான் பார்க்கிங் லாட்டுக்கு போனேன்னா அங்க ரொம்ப இருட்டா இருந்தது. என்னால எதுவுமே பார்க்கவே முடியல. என்னாச்சு? ஏதாவது பால தொலைச்சிட்டீங்களா? எங்க கிட்ட 2 பால் இருக்கு. வேணும்னா உங்களுக்கு ஒண்ணு தரோம். வேணுமா? அது ஒண்ணு சாதாரண பால் இல்ல. என் அப்பா எனக்கு கிஃப்டா கொடுத்தது. எனக்கு அது வேணும். எனக்கு புரியுது. ஆனா சமி. சரி, எல்லாரும் இங்க வாங்க. இந்த வாரம் த டீம் கோ டார்க் சைடு கோ நடக்க போற மேட்ச்ல சேலஞ்ச் இப்ப தெரிஞ்சிக்க போறோம். ஸ்லை, நான் சேலஞ்ச சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த சேலஞ்ச் எப்படி உருவாச்சுன்னு ஒரு கதை இருக்கு, அதை சொல்லவா? இப்ப நீ சேலஞ்ச் என்னன்னு சொல்ல போறியா இல்ல கதையை சொல்ல போறியா? இந்த போட்டியில எப்படி தோக்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்க அவ்வளவு ஆர்வமா இருக்கா என்ன? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஸ்லை, சேலஞ்ச் என்னன்னு சொல்லு. சரி, சொல்றேன். இந்த போட்டியில அவங்க டீம்ல இருந்து ஒரே ஆள் மட்டும் தான் கோல் போடணும். சாமி, உதாரணத்துக்கு எங்க டீம்ல எல்லாருமே விளையாடுவோம். ஆனா நான் மட்டும் தான் கோல் போடுவேன். அதுதான் கணக்குலயும் எடுத்துக்கப்படும். ஓகே, இதுதான் சேலஞ்ச்னா த டீம்ல இருக்கிறவங்க யார் கோல் போட போறாங்கன்னு இப்பவே சொல்லிடுங்க. அத கிரெக்கே பாத்துக்கிட்டோம். அவன் தான் டோர்னமெண்ட்ல நல்லா விளையாடுறான். என்ன ஃப்ரெண்ட்ஸ்? உண்மையிலே நல்ல யோசனை. ஆமா, நாங்க கிரெக்க தேர்ந்தெடுக்கிறோம். சரியான ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அவங்க சேலஞ்ச ஒத்துக்கிட்டாங்க. நாளைக்கு சந்திக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போலாம். என் பாலை தேடி கண்டுபிடிக்கணும். நாளைக்கு போட்டியில சந்திக்கலாம் கிரேக். உனக்கு என்னாச்சு கிரெக்? ஏதாவது பிரச்சனையா? அது வந்து ஒண்ணும் இல்ல. நாளைக்கு போட்டி ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. சரியா சொன்ன. நமக்கு கிரெக் இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் இல்ல. ஹேய்,
பால் கிட்ட ஃபிளாஷ் லைட் இருக்கும்ல, நம்ம பார்க்கிங் லாட்ல பால தேடுறதுக்கு அது நமக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஒரு நிமிஷம் நான் போய் வாங்கிட்டு வேண்டாம் வரேன். சாமி. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் பால தொலைச்சது நானே போய் தேடிட்டு வரேன். இங்கே இருங்க, ஹெட் குவார்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு கிரெக் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான்ல. ஆமா, என்னானாலும் சரி எனக்கு என் பால் வந்தா போதும். ஓ, புடிச்சிட்டு இந்த ஃபேட். ஸ்லை, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன கிரேக், எங்க டீம்ல சேரலான்னு முடிவு பண்ணிட்டியா? அது நான் பால் எடுத்துட்டு போக வந்திருக்கேன். நீ சொன்னது எனக்கு கேட்கல. எதுக்காக வந்திருக்க? எனக்கு அந்த பால் வேணும். அதுக்கு பதிலா என்ன தர போற? அது வேணும்னா என்னுடைய ஹெட்போன்ஸ் கொடுக்கவா? அந்த ஹெட்போன்ஸை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? ஏற்கனவே எங்க கிட்ட நிறைய ஹெட்போன்ஸ் இருக்கு. நாங்க இந்த பால உனக்கு கொடுக்கணும்னா நீ ஒரு சின்ன உதவி செய்யணும். என்ன செய்யணும்? அட, அது ரொம்ப ஈஸியானது. நாளைக்கு நடக்க போற போட்டியில நீ ஒரு கோல் கூட போடக்கூடாது. என்னது? என்னால அது முடியாது. அப்ப நான் கண்டிப்பா உனக்கு பால் தர மாட்டேன். ஆமா, என்னால அப்படி செய்ய முடியாது. இப்ப என்ன சொல்ல வர? அப்படி பண்ணாத. இதுக்கு இப்படி பயந்து போயிட்டா? இத பாருங்க, கிரெக் மட்டும் தான் கோல் ஸ்கோரரா இருந்தாலும் இந்த போட்டியில அவன் மட்டும் தனியா விளையாட போறது இல்ல. அவன் கோல் போட நீங்க எல்லாருமே அவனுக்கு உதவி பண்ணி ஆகணும். அதுக்கு தான் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். அது கஷ்டம்னு நினைக்கிறேன், ஏன்னா கிரெக் இன்னும் இங்க வரல. நான் வந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, என் பால் என்னாச்சு? தேடினியா இல்லையா? அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. நீ என்ன சொல்ற கிரேக்? பார்க்கிங் லாட் முழுக்க தேட எனக்கு நேரம் இல்ல. ஆமா, அது பெரிய இடம். உண்மையை சொல்லு கிரெக், நீ அங்க யாரையும் சந்திக்க தானே போற? ஏய், உனக்கு என்னாச்சு? நீ எதுக்காக அப்படி சொல்ற? நான் சும்மா சொல்றேன், அதுக்கே இவ்ளோ கோவப்படுற? அப்படியா? இனிமே தயவு செஞ்சு போதும், நிறுத்து கிரெக். தேவையில்லாம கோவப்படாத. அந்த பாலை நம்ம அப்புறமா தேடுவோம். இப்ப போய் பிராக்டிஸ் பண்ணலாம் வா. ஏன்னா இந்த மேட்ச்க்கு பிராக்டிஸ் ரொம்ப தேவை. என் புது பால்ல நான் பிராக்டிஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இங்க பாரு, உன்னோட பால் முக்கியம்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம இப்ப பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஆமா, அதுவும் சரிதான். வாங்க போலாம். நீ வரியா இல்லையா கிரெக்? ஏன்னா நீ தான் ரொம்ப முக்கியம். கிரெக் மட்டும் தான் நம்மளுடைய கோல் ஸ்கோரர். டார்க் சைட் கண்டிப்பா இவனை மட்டும் தான் குறி வைப்பாங்க. அவங்க கவனம் எல்லாம் கிரெக் மேல இருக்கும்போது நாம அவங்களை ஆச்சரியப்பட வைக்கணும். என்ன பண்ண போறோம்? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு சாமி. நீ எனக்கு ஒரு புக் கொடுத்திருந்தியே, ஞாபகம் இருக்கா? ஆமா. அந்த புக்ல என்ன பண்ணாங்களோ அதையே தான் நாமளும் பண்ண போறோம். ஸ்ட்ராட்டஜிஸ் உருவாக்கி கோட் நம்பர்ஸை யூஸ் பண்ண போறோம். வாவ், பிரமாதம். சீக்ரெட் கோட்ஸா? ஆமா, பிரமாதமான யோசனை. டார்க் சைடால எதையும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா எத்தனை கோட் யூஸ் பண்ண போறோம்? 5. நமக்கு 5 விரல் இருக்கிற மாதிரி 5 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறோம். ஒரு நிமிஷம், இத பாருங்க. என்ன நீங்க கோல் ஸ்கோரரா சூஸ் பண்ணது தப்புன்னு தோணுது. என்ன? உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி உளறிட்டு இருக்க கிரெக்? இப்ப எதையும் மாத்த முடியாது. ஏன்னா நம்ம சேலஞ்சை ஏத்துக்கிட்டோம். நீ இந்த போட்டியில தனியா விளையாட போறது இல்ல கிரெக். உனக்கு உதவி பண்ண நாங்க எல்லாருமே இருக்கோம். டாக் சொல்றது நம்பு. எங்களை நம்பு. அது ஏன் பிரச்சனை இல்ல, அது உங்களுக்கு புரியாது. கவலைப்படாத, எப்பவுமே உன்னை சுத்தி யாராவது ஒருத்தர் இருப்போம். போட்டியில சீக்ரெட் கோட் யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு டார்க் சைட் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அது கண்டிப்பா நடக்காது. கண்டிப்பா வேலை செய்யும். சரி, எந்த பொசிஷன்ல நிக்க வச்சா ஈஸியா கோல் அடிக்க முடியுமோ கிரெக் அங்கேயே நிக்க வைப்போம். ஓகே, இதுதான் நம்மளோட நம்பர் 1 ஸ்ட்ராட்டஜி. வாங்க ஆரம்பிப்போம். லூனா, சாமி, நீங்க 2 பேரும் டிஃபெண்டர்ஸா இருங்க. அப்புறம் ஜோயே, நீ ஸ்ட்ரைக்கரா இரு. இத பாரு ஈனஸ், வேகத்தை உபயோகிச்சு பாலை டிஃபெண்ட் பண்ணு. இல்ல இல்ல இல்ல, உன்னை விட மாட்டேன். இதுக்கு என்னாச்சு? ஜோயே, இந்த கோலை போடு. ஈஸி. பிரமாதம் இல்ல? கலக்கிற ஜோய். கிரேக், நீ அதை பாத்தியா? அவங்க கோல் போஸ்டுக்கு பக்கத்துல நின்னா ஈஸியா கோல் போடலாம். எனக்கு தெரியல. உனக்கு அது பிடிக்கலையா? சரி, என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. பாலை நல்லா தூக்கி போட்டு இப்படி தூக்கி அடிச்சிடு. சரி, அதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகும்னா சரி, வேற ஏதாவது யோசனை இருக்கா? கிரெக், சம்மி கூட சேர்ந்து விளையாட முயற்சி பண்ணலாம் இல்லையா? உங்களை யாராலையும் தடுக்கவே முடியாது. சூப்பர் ஐடியா. இது நம்ம பேசாம ஸ்ட்ராட்டஜி 2-ஆ வச்சுக்கலாம். வா, ஆரம்பிக்கலாம். ஹே கிரெக், 1 2. நீ கொண்டு போ. இந்தா. உனக்கு என்னாச்சு கிரெக்? எப்படி இந்த பாஸை நீ மிஸ் பண்ண? எல்லாத்தையும் சரியா வாங்குவல. என்ன மன்னிச்சிரு. கிரெக், உனக்கு என்ன பிரச்சனை? ஹே சம்மி, ஸ்ட்ராட்டஜி 2-வை நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். நீ கொஞ்சம் கவனமா பாரு கிரெக். ஒரு நிமிஷம். சரி, ஓகே. இந்த சம்மி, கம் ஆன் இனஸ். 1 2. இந்த கோல் அடி. பிரமாதமான ஷாட். ரெண்டாவது திட்டம் சூப்பரா இருந்துச்சு. சரி கிரெக், நீ போய் முயற்சி பண்ணு. இங்க பாரு கிரெக், நாங்க உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். எனக்கு இந்த பிளான் சுத்தமா பிடிக்கல. என்னால இது கண்டிப்பா முடியாது. என்னால இந்த மேட்ச்ல கோல் போட முடியாது. முதல்ல நீ என் பால் அடிச்சு தொலைச்ச, இப்ப விளையாட கூட வர மாட்டேங்கிற. என்னாச்சு உனக்கு?
போய் சாரி கேட்டுட்டு வரேன். என்ன மன்னிச்சிரு கிரேக், உன்கிட்ட நான் அப்படி பேசியிருக்க கூடாது. நமக்கு இந்த போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம 2 பேரும் ஒன்னா செயல்பட்டா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அடேங்க அப்பா, தோக்க போற போட்டிக்காக எவ்வளவா பிராக்டிஸ் பண்றீங்களா? பார்க்கவே பாவமா இருக்கு. ஏய் நில, என்ன சொன்ன? சரி விடு, டென்ஷன் ஆகாத. அவங்களெல்லாம் மதிக்கவே கூடாது. ஆமா, சரியா சொன்ன. நமக்கு நிறைய வேலை இருக்கு. நாம நல்லா பிராக்டிஸ் பண்ணி பிரமாதமா விளையாடி அவங்களுக்கு யாருன்றதை காட்டுவோம். ஏன்னா நாம தான் சூப்பர் டீம். நாம அவங்கள பார்த்து பயப்பட தேவையில்ல. சரியா சொன்ன, நம்ம பயப்பட தேவையில்ல. எல்லாரும் ரெடியா இருங்க, நான் வந்துடுறேன். இத பாருங்க, நாளைக்கு என்னோட டீமுக்கு நான் தான் கோல் ஸ்கோரர். அதனால இந்த மேட்ச்ல கோல் போடுவேன். ரொம்ப பயமா இருக்கு. இப்ப எவ்வளவு வேணாலும் சிரிச்சுக்கோங்க, ஏன்னா நாளைக்கு உன் ஃப்ரெண்டோட பால் உனக்கு தேவையில்லையா? சாமி கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவேன். அவன் கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பான், ஏன்னா அவன் என்னுடைய நண்பன். அப்படியா? நீ சொன்னீனா உன்னோட நண்பன் சமி கிட்ட என்ன சொல்லுவோன்னு தெரியுமா? அந்த பாலை கொடுத்ததே நீ தானே சொல்லுவோம். போய் சொல்லாத, சாமி கண்டிப்பா இதை நம்பவே மாட்டான். அதையும் பார்க்கலாம். ஹே, கிரேக் வந்துட்டான். ஏ சாமி, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். ஹே, அது சம்மியோட பால் தானே? ஹே, அது என்னோட பால். ஒழுங்கா என்கிட்ட திருப்பி கொடுங்க. ஸ்லை, மரியாதை கொடுத்துரு. உன்னோட பாலா? எனக்கு இது கிரேக் தான் கிஃப்டா கொடுத்தாங்க. கிஃப்ட் தான் கொடுத்தது. யாராவது திரும்ப வாங்குவாங்களா? இல்ல, அவன் போய் சொல்றான். உனக்கு நன்றி சொல்ல தானே அங்க வந்தோம் கிரேக். நீ ரொம்ப நல்லவன். இப்ப நீயும் எங்கள ஒருத்த. உனக்கு என்ன உதவி வேணாலும் நாங்க செய்யறோம். ஓ ஆமா கிரேக், நீ எங்களோட நண்பன் தானே? சம்மியோட பாலியா கொடுத்த? ஏன் அப்படி பண்ண? இல்ல, யாரும் அதை நம்பாதீங்க. நீ நல்லாவே காமெடி பண்ற கிரேக். ஒரு நிமிஷம், அந்த பாலை கொடுத்துட்டு போங்க. என்னாச்சு கிரேக், நீ அவங்க கூட போய் சேர்ந்துட்டியா? இல்ல, அவங்க பேச்சு கேட்காதீங்க. அவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க. எதுக்காக நீ அவங்க கிட்ட கொடுத்த கிரேக்? அது நான் ஒண்ணும் கொடுக்கல. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறது கிடையாது. என்னாச்சு கிரேக்? அவங்க சொன்னதை கேட்கல, என் பாலை இவன் அவங்களுக்கு கொடுத்துட்டான். கிரேக், நான் உன்னை ரொம்ப நம்பினேன். ஆனா நீ என்ன ஏமாத்துவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சாமி. உங்களால என்ன புரிஞ்சுக்கவே முடியாது. கிரேக் நில்லு. கிரேக் கண்டிப்பா அப்படி பண்ணிருக்கவே மாட்டான். அவனை நம்ம அப்படியே விடக்கூடாது. அவனும் நம்ம ஃப்ரெண்ட் தானே. முன்னாடி ஃப்ரெண்டா இருந்தான், இப்ப இல்ல. இந்த சாமி, உன் பால் எப்படி இருக்கு? பிராக்டிஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? இல்லம்மா, நான் பாலை தொலைச்சிட்டேன். அது நான் வேணுட்டே பண்ணல. ஆனா நிச்சயமா எனக்கு அது திரும்ப கிடைக்கும். எனக்கு சுத்தமா புரியல, பால் இருக்கா இல்லையா? எல்லாமே கிரெக்கோட தப்பு தான். நான் அவனை ரொம்ப நம்பினேன். ஆனா அவன் பாலை கொண்டு போய் ஸ்லை கிட்ட கொடுத்துட்டான். இல்ல சாமி, கிரெக் அப்படி பண்ண மாட்டான். நீங்க கிரெக்க பேச விட்டாதானே என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அந்த டார்க் சைடு சொல்றத நம்மளால நம்ப முடியாது. அவன் தான் எதுவுமே பேசாம ஓடிட்டானே. அப்படின்னா அவன் தப்ப உணர்ந்துட்டான் தானே அர்த்தம். என்ன நடந்ததுன்னு உனக்கு என்ன தெரியும் சம்மி? அந்த ஒரு சின்ன பால் உங்க நட்பை கெடுக்க போகுதா சொல்லு. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், நான் இல்ல. ஹேய் தம்பி, நீ ரொம்ப நல்லவங்கிறதுனால இந்த பால் வேணும்னா இன்னொரு வாய்ப்பு தரோம். இதுக்கு சம்மதமா? நிஜமாவா? இல்ல, எனக்கு சிரிப்பே வரல. சரி கேளு, நான் அப்பவே உன்கிட்ட ஒரு டீல் பேசினேன். அதுபடி இந்த போட்டியில கோல் அடிக்காம இருந்தா இந்த பால் உனக்கு சொந்தம். என்ன சம்மதமா கிரேக்? நீங்க வேற என்ன சொன்னாலும் பண்றேன். உனக்கு வேற வழியே இல்ல. இத பண்ணு, இல்ல அந்த பாலை மறந்துற. என்ன புரியுதா? சரி வாங்க, நம்ம போய் பிராக்டிஸ் பண்ணுவோம். ஹேய் நில்லுங்க. ஹே பாவம் ஸ்லை, விட்ரு. அடடா. ஹே, பால கவனமா பாரு. சரியான நேரத்துல பால் தடுத்ததுக்கு தேங்க்ஸ் கிரேக். நீ ரொம்ப ரொம்ப நல்லவன். என்ன? ரொம்ப நன்றி கிரேக். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டீம்ல இருக்கிறவங்க டார்க் சைட் டீம்ல சேரணும்னு நினைச்சீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஓபன்ல தான் இருக்கு. எப்ப வேணாலும் வாங்க, நான் உங்களை சேர்த்துக்கிறேன். என்ன அப்படி பார்க்காதீங்க, நான் ஒண்ணும் பண்ணல. இங்கதான் இருக்கியா? நான் உன்கிட்ட பேசலாமா? கிரேக், உனக்கு என்ன பிரச்சனை? நான் உன்கிட்ட பேசலாமா? நீ பேசலனா என்னால உதவி பண்ண முடியாது. யாராலையும் உதவி பண்ண முடியாது. அந்த டார்க் சைட் கூட பிரச்சனையா? ஸ்லை ஏதாவது பண்ணானா? அவங்க சமையோட பால் எடுத்துக்கிட்டாங்க. நான் அதை திருப்பி கேட்டா ரால்ஃபன் அடிக்க வரான். இன்னைக்கு நான் போட்டியில கோல் அடிக்கலனா அவங்க பாலை திருப்பி கொடுக்கறதா சொன்னாங்க. என்ன சொல்ற? இது சரியே இல்ல. இத பத்தி பால் கிட்ட பேசணும். மேட்சை இப்படி எல்லாம் விளையாட முடியாது. வேணா டாக், எதுவும் சொல்லாத.
மத்தவங்களுக்கு தெரிஞ்சா ஒரு பயந்தாங்கோலிய டீம்ல வச்சுக்கிறதுக்கு அசிங்கப்படுவாங்க. இத பாரு கிரெக், அவங்கள அப்படியே விட முடியாது. எல்லாரும் கண்டிப்பா பயப்பட தான் செய்வாங்க. நீ போய் சமி கிட்ட பேசு. இல்ல, அதுவும் கஷ்டம். அவன் அதை கேட்க மாட்டான். சீக்கிரமா வா போலாம். போட்டிக்கு நேரமாச்சு, வேற வழியே இல்ல. பர்மனேட்டோட லெஃப்ட் சைடு தான் இன்னைக்கு மேட்ச் நடக்க போகுது. டார்க் சைடு உடைய கோல் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருக்கும். லேம்ப் போஸ்டுக்கு மேல எக்ஸ்லேட்டர் சைடுல இருக்கும் பாருங்க. தி டீம் உடைய கோல் போஸ்ட் என்ட்ரன்ஸ் பக்கத்துல இருக்கும். அதுவும் லேம்ப் போஸ்டுக்கு நடுவுல தான் இருக்கும். ஓகே, எல்லாரும் போட்டிக்கு தயாராகுங்க. சேலஞ்ச் என்னன்னு தெரியும்ல? போட்டி ஆரம்பிக்கலாம். Come on, Luna. இப்ப நம்பர் 1 கிரேக்க கவர் பண்ணுங்க. இந்த ஐனஸ் நான் பாத்துக்கறேன். பேட்டவல டாக்கிள் பண்ணு. உன்னால கண்டிப்பா முன்னாடி போக முடியாது. அதையும் பாப்போம். என்னது? ஓகே கிரேக், பிராக்டிஸ்ல பண்ணது ஞாபகம் இருக்கல? என்னாச்சு கிரேக், எதுக்கு வெயிட் பண்ற? வேண்டாம் லூனா, வேண்டாம் லூனாக்கு பாஸ் பண்ணாத. ஏய் ஜிமி, நீ அவனை பாத்துக்கோ. நீ என் கூடவே வா, பாஸ் பண்ணு. ஸ்லைட் கோல போடு. டார்க் சைடு ஒரு கோல போட்டுட்டாங்க. எதுக்காக பால் எனக்கு பாஸ் பண்ண? நீ கோல் அடிச்சிருக்கணும். கிரேக், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ டீமுக்கு ரொம்ப முக்கியம். என்ன மன்னிச்சிருங்க. கலக்குங்க गाइस. பால் கடச்சிடுச்சு. நம்பர் 2. இங்க பாரு கிரேக், நம்மளால நிச்சயம் முடியும். இந்த இடத்துக்கு எனக்கு பாஸ் பண்ணு. சீக்கிரமா பாஸ் பண்ணு. பாத்து ஜாக்கிரதை. பிரமாதம் ஜோய். கிரேக், உனக்கு விளையாட இஷ்டம் இருக்கா இல்லையா? இந்த அடி கிரேக். ஜோய் மிஸ் பண்ணாத. பிரமாதம் ஜோய், பாஸ் பண்ணு. அது நடக்காதே. இப்போ ஹாஃப் டைம். டார்க் சைடு 2 கோல போட்டுருக்காங்க. பிரமாதம்ல, நம்ம டீமோட கோல் ஸ்கோரர் பால் தொடுறதுக்கே பயப்படுறாரு. இங்க பாரு, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நீ உன் புது ஃப்ரெண்ட்ஸ்க்காக விளையாடுறல்ல? அப்படிலாம் இல்ல, என்னால கோல் ஸ்கோரரா இருக்க முடியாது. நான் இந்த போட்டிக்கே வரல. ஏன் நீ இப்படி எங்களை விட்டுட்டு போறது நல்லாவே இல்ல. ஏய், நீ எங்க போற? போட்டில இருந்து விலகுறேன். நாம பேசுற டீல் படி நீ இப்படி எல்லாம் பண்ண கூடாது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க ரால்ஃப்? நீ என்ன டாக் டீமுக்கு கோச்சா வந்திருக்கியா? உனக்கு இங்க எந்த வேலையும் இல்ல. ஆனா என்ன, நீயும் விளையாட போறியா? பரவாயில்ல, உன்ன மாதிரி எங்களுக்கும் விளையாட தெரியும் ரால்ஃப். நீயும் நானும் மட்டும் விளையாடுவோம். இல்ல, இப்ப என்னால அது முடியாது. ஏன்னா காலையில என்னோட கால் அடிபட்டுருச்சு. சரி, எப்படிங்க, நான் அப்புறமா சந்திக்கிறேன். ஓடி போயிடு. ஹே, ரொம்ப நன்றி டாக். இத பாரு, தனியா இருந்தா எப்பவுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். உதவி கேக்குறது அசிங்கமா நினைக்க கூடாது. போய் சம்மி கிட்ட பேசு. ரால்ஃப் நான் பாத்துக்கிறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, சரியா? ஓகே டாக், அப்புறமா சந்திக்கிறேன். எனக்கு என்னமோ இது ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு தோணுது. சரி, என்ன நடக்குதோ ஹே பாப்போம். சாமி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இங்க இருந்து போ கிரேக். அவனை பேச விடு சாமி. என்னன்னு சொல்லு கிரேக். நேத்து பார்க்கிங் லாட்ல நான் அந்த பால் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டார்க் சைடு எடுத்துட்டாங்க. பாலை திருப்பி கொடுக்கல. அது மட்டும் இல்ல, அத பத்தி உங்ககிட்ட சொன்னா ரால்ஃப் நான் அடிப்பேன்னு சொன்னான். அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கெல்லாம் ஏன் நீ வருத்தப்படுற? அவனை பார்த்தா யாரா இருந்தாலும் பயப்படதான் செய்வாங்க. இன்னைக்கு நடக்கிற போட்டியில நான் ஒரு கோல் கூட அடிக்கலன்னா அவங்க பாலை திருப்பி தரதா என்கிட்ட சொன்னாங்க. கிரேக், நீ இத முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ணிருப்போம்ல. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு அது தோணல. இப்ப நீ அவங்க என்ன பண்ணாங்கன்னு எங்க கிட்ட சொன்னதுனால மிச்சதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, அந்த ஸ்லை இப்ப ஷாக் ஆக போறான். ஏன்னா நம்ம இப்ப அவனையும் அந்த ரால்ஃபையும் பார்த்து பயப்பட போறது இல்ல. என்ன ஆச்சு கிரேக்? நம்ம பேசுற டீல நீ இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன். டீல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. உன்னை பார்த்து நாங்க இப்ப பயப்படுவோம் நினைச்சியா? பாலை என்கிட்ட கொடுத்துரு. நீங்க எதை பத்தி சொல்றீங்க? என்ன பால்? என்கிட்ட இருக்கு. இந்த பால் எடுத்துக்க. உங்களுக்கு இந்த பால் தானே வேணும்? ஓகே, நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த பாலை உங்களுக்கே கொடுத்துறேன். என்ன சொல்றீங்க? ஆனா நீங்க தோத்துட்டா இது எங்களுக்கு சொந்தம். ஒத்துக்கிறேன், ஏன்னா இது ஏன் பால். ஓகே, செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கலாமா? புது பாலை வச்சு விளையாட போறோம். அந்த பாலை என்கிட்ட கொடுத்துரு. சரி, முடிஞ்சா இப்ப முயற்சி பண்ணி எடுத்துட்டு போ பார்க்கலாம். இந்த இனஸ் கிரேக் 1. ஓகே, நான் பாத்துக்கிறேன். டீனா, அவளை தடுத்து. பாஸ் கனெக்ட் பண்ணு கிரேக். கம் ஆன் கிரேக்.
எஸ் முதல் கோல் போட்டாச்சு. The team ஒரு கோலை போட்டுட்டாங்க. நம்பர் 2. ஓகே சாமி பாஸ் பண்ணு. கம் ஆன். டீனா உங்களை தடை. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இந்த அவனை தடுத்து நிறுத்துங்க. The team ரெண்டாவது கோலை போட்டுட்டாங்க. ஸ்கோர் லெவல் ஆயிடுச்சு. என்னால இத நம்பவே முடியல. தூங்குற கோல் கணக்குல the team ஜெயிச்சிட்டாங்க. நீங்க பிரமாதமா விளையாண்டீங்க. என்னாச்சு? எழுந்திருச்சு நிக்க கூட முடியலையா? ஹேய், என்ன அப்படி பாக்குற? எங்க டீம்ல நல்ல ஸ்கோரர் மட்டும் இல்ல, நல்ல கோல் கீப்பர்ஸ் கூட இருக்காங்க, மறந்துடாத. என்னால இதை நம்பவே முடியல. எப்படி இது நடந்தது? ஏய் சாமி எனக்கு பாஸ் பண்ணு. வேண்டாம் வேண்டாம், இருக்கட்டும், இதை நானே வச்சுக்கிறேன். ஏன்? ஆனா ஏன்? மறுபடியும் பால தொலைச்சிட்டீனா? அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உண்மையை சொல்லு. சாமி பால கொடுத்துரு. லூனா பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கா? இப்ப நீ என்ன சொன்ன ஜோய்?